நம்ம போட வேண்டிய பணம்னு எவ்வளோ வந்தது? எத்தனை ஆயிரம் ரூபா? ஒரு கணக்கு போட்டோம்ல, நீ உட்காந்துருந்தால எவ்வளோ வந்துச்சு? போட வேண்டிய பணம் இவ்வளோ வரலாம் சுமார் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்ல. என்னத்தை தான் அப்போ சும்மா செமியாட்ட உட்காந்துருப்பீங்க. நான் யோசிச்சு சொல்கிறேன். போட்டோம் இந்த நவராத்திரி இந்த மார்கழி கணக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த கணக்கு கொஞ்சம் போருங்க. அந்த அரை கட்டணத்தில் யாரெல்லாம் வர்றாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தோமா? 15 பேர். அப்போ அதில் தான் நம்ம அதில் வந்து அரை கட்டணத்தில் நம்ம நீங்கள் போட வேண்டிய அமௌண்ட் அதெல்லாம் ஆஃப் பண்ணி தான். என்ன எழுதுனீங்க? நரியை போல வஞ்சனையினால் இரண்டுபட்ட தன்மையிலிருந்து நீங்கி நாள்தோறும் உன்னை நினைந்து மாறுபடாத அன்பை உடையவராய் உனக்கு முன்னால் சென்று உனது திருவடியில் விழுந்து வணங்குகின்றவர்களை காப்பவன் நீ. அதை முடிச்சுடுங்க. அடுத்தது, யமதூதர்கள் தண்டிக்க முயலும்போது நீ உடனடியாக தடுத்து அடிமை கொள்வாய். பெரியோர்கள் இருக்கின்ற தில்லையில் விளங்குகின்ற நம் பெருமானை நாம் அடைந்து விட்டோம். இனி நாம் பெற வேண்டுவது எதுவும் இல்லை. குறிப்புரை: நரியின் கள்ளம் என்பது வஞ்சனையை குறித்தது. விளக்கம் பார்க்கலாம். இந்த மந்திரம் மனதிடம் பேசுவதாகவே இந்த பதிகம் இருக்கிறது. நரியை சொல்வதன் மூலமாக வஞ்சனையினால் நாம் இரண்டுபட்டவர்கள் ஆகிறோம்னு அர்த்தம். நரியை சொல்கிறது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோம்னா, வஞ்சனையினால் இரண்டுபட்டவர்கள் ஆகிறோம். இந்த வஞ்சனை கள்ளம் இதற்கு பொருள் என்னன்னா, அதாவது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தவறுகளை செய்து மறைத்தல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பண்டிதமணி உரையில் இருக்கு. எண்ணத்தாலும் சொல்லாலும் தவறுகளை செய்துவிட்டு மறைத்தல். ஆமாம், மனமொழி மெய்களால் தப்பு பண்ணிட்டு அதை என்ன செய்கிறது? மறைக்கிறது. நம்மெல்லாம் யாருக்கு சார் பாவம் செஞ்சோம்? ஆனால் வேலையே ஏதாவது இருக்கும், பாவம் செய்யாத இருக்கும். இந்த ஊரில் தான் நிறைய பேர் சொல்கிறான், திருமூர்த்தி மேலே மண்ணு பார்த்துருங்க. அவன் தான் பார்த்துருக்கணும், அவன் தான் கேவலமாக வாழ்கிறான். யாரை சொல்கிறான்? நான் மைக்கில் மாறிவங்களை அடிக்கடி சொல்லுவேன், திருமூர்த்தி மேலே மண்ணு சும்மா விடாதுங்கிறான். அவன் தான் அதை பின்பற்றணும், ஆனால் பின்பற்றுறது கிடையாது. புரியுதா? ஆமாம், பயப்படுறது. அதைத்தான் இந்த நரி என்று சொன்னது. அதுதான் இந்த நிலையிலிருந்து நீங்கினால் நாள்தோறும் அகவழிபாடு செய்யலாம், இறைவன் மேல் அன்பு காட்டலாம், இறைவனை வணங்கலாம். இனி எழுதுறத அடுத்த பத்தியாக எழுதணும். இதை யார் செய்தாலும் இறைவன் உடனடியாக வந்து அவர்களை அடிமை கொள்கிறான், தடுத்து அடிமை கொள்கிறான். அதாவது நமக்கு இம்மை, மறுமை, அம்மை என்று 3 விஷயம் இருக்குது.
அம்மைங்கிறது சக்தியையும் குறிக்கும், வீடு பேரையும் குறிக்கும். அம்மை எனக்கு அருளியவாறு வீடு பேற்றையும் குறிக்கும். இம்மை என்பது இந்த பிறவி, மறுமை என்பது 3 பொருள் தரும். நரகு செல்லல், சொர்க்கம் செல்லல், மீண்டும் பிறத்தல். 3ஐயும் குறிக்கும். 3ஐயும் குறிக்கும். மும்மை தரும் வினைகள் மூலாவாம் முதலிற்கு அம்மையும் இம்மையே ஆகும். ஆமா, ஆமா, பிறக்கிறது அல்லது இங்கே பிறக்கிறது. மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவிற்கு அம்மையும் இம்மையே ஆகும். திருவருட்பயன், திருவருட்பயனில் இந்த மந்திரம் இருக்கு. அம்மை என்பது வீடு வேறு. ஒரு உயிரினுடைய தீவினை காரணமாக அது நரகு செல்கிறது. நல்வினை காரணமாக சொர்க்கம் செல்கிறது. நல்வினை தீவினை இரண்டையும் நுகர மண்ணில் பிறக்கிறது. வினையே இல்லாத போது வீடு பெறுகிறது. இப்போ நரகம் செல்லுகின்ற ஒரு உயிரை இறைவன் தடுப்பான்ங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும். தடுப்பான் என்றால் அந்த உயிர் இனி சைவ நெறியில் நின்று பிறப்பறுக்க வேண்டும், அல்லது இதோடு அதனுடைய பிறவி முடிய வேண்டும். அப்படி இல்லைன்னா யார் தடுக்க மாட்டார்? தடுக்க மாட்டார். நரகம் போகணும் இருந்தால் தடுக்க மாட்டார். நரகம் போக வேண்டும் என்று இருந்தால் தடுக்க மாட்டார். இப்போ யாருக்கெல்லாம் யமன் வருவான்னா மார்க்கண்டேயருக்கே வர்றானே, அப்போ யாருக்கெல்லாம் வருவாங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் வருவான், எல்லாருக்கும் வரும். யாருக்கெல்லாம் யமன் வருவான்னா யாருக்கே வர்றான்? மார்க்கண்டேயருக்கே வர்றான்னா அப்போ எல்லாருக்கும் வருவான்னு அர்த்தம். ஆனால் ஒருவேளை மார்க்கண்டேயருக்கு வரும்போது இறைவன் தடுக்காமல் இருந்திருந்தால் மார்க்கண்டேயர் எங்கே போக வேண்டியது வந்திருக்கோம்? நரகத்துக்கு போக வேண்டியது வந்திருக்கும். சொர்க்கத்துக்கு போகிற யமன்லாம் வந்திருக்கான், சொர்க்கத்துக்கு இந்திரனா வந்திருக்கான். அப்போது நரகத்துக்கு போக வேண்டியது வந்துடும். அப்போது அந்த இடத்துல தடுக்கும்போது அடுத்து இவருடைய நிலை என்ன? மார்க்கண்டேயர் நிலை என்ன? இனி அவருக்கு என்ன இல்லை? நரகம் இல்லை. பிறப்பு இருக்கோ இல்லையோ, என்ன கிடையாது அவருக்கு, இனி நரகம் கிடையாது. இருந்தால் யார் வந்திருக்க மாட்டார்? இறைவன் வந்திருக்க மாட்டார். அதுதான் அதில் இருக்கிற செய்தி. இனி மார்க்கண்டேயருக்கு நரகு இல்லை, அதாவது இருந்தால் இறைவன் வந்திருக்க மாட்டார். அடுத்து மார்க்கண்டேயருக்கு 2 வாய்ப்பு. ஒன்று அவர் சாதனத்தில் இருக்கலாம், அல்லது வீடு பேறு பெறலாம். அதுதான் இந்த சுந்தரரை எடுத்துட்டு சொன்னது. அந்த ஃபார்முலாவை தான் சுந்தரர் இங்கே விளக்குறார். இந்த உயிர் நரகம் போக வேண்டிய உயிராக இருந்தால் தடுக்க மாட்டார். நீங்கள் போற்றி பக்கருடையில் நரகத்து உயிர்களை அனுபவிக்கும் போது இறைவன் அதை பொறுத்துக்கிட்டான் தானே இருக்குது, தடுத்தான் இல்லையே. உமாபதி சிவன் சொல்லலையே, போற்றி பக்கருடையில் நரகத்தில் அந்த உயிரை துன்புறுத்தும் போது அதையெல்லாம் பொறுத்து கொண்ட இறைவன் போற்றின்னு தான் சொன்னாரே தவிர தடுத்த இறைவன் என்ன செய்யலை, சொல்லலை. அபிராமி பட்டரும் யமன் வரும்போது நீ என் எதிரில் நெல்லுன்னு தான் கேட்குறாரு, தடுன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? அந்த உயிர் அதை நுகரணும்னா நுகர்ந்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இங்கு இறைவன் தடுப்பான் என்று சொன்னது சுந்தரர் சொல்ல வந்த செய்தி வேறு. சாதனங்கள் நம்மை இதிலிருந்து காப்பாற்றுன்னு அர்த்தம். சைவ சாதனங்களால் நாம் யார்கிட்டருந்து தப்பிக்கலாம்? யமனிடத்திலிருந்து தப்பிக்கலாம். அதான் சுந்தரர் சொல்ல வந்த செய்தி. அதுக்கு தான் நம்ம பலமுறை பேசி அந்த கண்டுகொள்ளரிங்கிற பதிகம், கண்டுகொள்ளரின்னு தொடங்குகிற அப்பர் சுவாமிகளுடைய காலபாச திருக்குறுந்தொகைங்கிற பதிகம். அந்த பதிகத்தில் என்னெல்லாம் என்ன தகுதி உடையவங்களையெல்லாம் நீ விட்டுருன்னு சொல்கிறாரு. அந்த தகுதி இல்லைன்னா இறைவன் தடுக்க மாட்டார். இதான் விஷயம். திருநீர் பூசிருந்தா விட்டுரு, 5 எழுத்து சொன்னால் விட்டுரு, கண்டிகை அணிஞ்சா விட்டு, அடுத்த வகுப்பில் அதை வச்சு ஆரம்பிக்கலாம் இந்த பதிகத்தை. கண்டிகை அணிஞ்சிருந்தா விட்டுரு, திருநீர் பூசிருந்தா விட்டுரு, 5 எழுத்து சொன்னால் விட்டுரு, கூட்டமாக இருந்து திருக்கூட்டமாக இருந்தாங்கன்னா விட்டுரு,
அவங்க இறைவனை நினைஞ்சா விட்டுருன்னு சொல்கிறாருல்ல. இந்த தகுதி இருப்பவர்களை அவன் வரமாட்டான், இல்லைன்னா வருவான். இதுதான் விஷயம். இப்போ இறைவன் தடுப்பார்னா இந்த தகுதி இருந்தால் தான் தடுப்பார், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி மார்கழி மாதம்னா மார்கழி மாதம் இறக்குறவங்கெல்லாம் எல்லாரும் தான் சாகுறோம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறான்னா கூட ஏற்றுக்கலாம். வீடு பேருக்கு போவான்னு ஏற்க முடியும். சொர்க்கம் வேணால் ஏற்றுக்கலாம். வைணவத்தில் சொல்லுவாங்க. அதாவது அந்த எல்லாம் கரெக்டுங்க. அதாவது வீடு பேர் பெறுற காலம்னு ஒரு காலம் கிடையாது. ஆனுவல் ரிசல்ட் போடுற மாதிரி திடீர்னு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கொத்தாலாம் போட முடியாது. சொர்க்கத்துக்கு போகலாம், என்ன கிடையாது, வீடு பேர்லாம் கிடையாது. வீடு பேர்லாம் கிடையாது. சொர்க்கம் வேணால் சொல்லுங்கள், அதுக்காக இளவணியை அதான் சொர்க்க வார்த்தை திறக்கிறாங்க. இன்னொரு நம்பிக்கையை நம்ம ஏற்று தான் ஆகணும். வீடு பேருங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத்தமாக அடிச்சுலாம் தூக்க முடியாது. அதுக்கு சீசன்லாம் கிடையாது. வீடு பேருன்னு சொல்லவே இல்லை, சொல்கிறல. அதான் சொர்க்கம் வந்து அடையலாம். அவங்களே சொர்க்க வாசல் தானே திறக்கிறாங்க, மோட்ச வாசல் திறக்கலையே. அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நம்ம தான் குழப்பறோம். அவங்க மோட்ச வாசல் திறக்கலையே, சொர்க்க வாசல் தான் திறக்கிறாங்க. நம்ம இதில் சொர்க்கங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. சைவனுக்கு எந்த வார்த்தை கிடையாது, அது நமக்கு நோக்கமே கிடையாது. வீடும் வேண்டான்னு சொல்கிறான், பிறகு வீடே வேண்டான்னு சொல்கிறான், பிறகு சொர்க்கத்துக்கு எப்படி விட சொல்லுவோம். புரியுதா? ஒரே ஒரு நம்ம கந்தபுராணம் அடிக்கடி சொல்கிற பாட்டை ஞாபகப்படுத்திட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன் யமனை உதைச்ச பிறகு. அதேதான், போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன். இது கண்டிகை நீற்றோடு புனைந்தமை நினையும் நீரர்வால் கூற்றுவர் யானன குறுகுவாயர். இந்த கண்டிஷன் தான் சார். இப்போ இந்த கண்டிஷன் தான் இந்த மந்திரத்துக்கு. போற்றிடு தருமனை புராரி நீக்கியே சாற்றிடுகின்றன தயங்குகள். ருத்ராட்சியம் கட்டியிருக்கணும், திருநீரு பூசியிருக்கணும். என்னது? போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றன தயங்கு கண்டிகை நீற்றோடு புனைந்து எமை நினைக்கணும். அப்போ நினைக்கணும்னா அதுக்கு முன்னே என்ன சாதனை பண்ணியிருக்கணும்? சரீரியை முடிச்சிருக்கணும். நினைக்கணும்னா சரீரியை முடிச்சிருக்கணும்னு அர்த்தம். எனையும் நினையும் நீரர் வால் நீ போகலாம், கூற்றுவன் யானைன்னு போகக்கூடாது. இப்போ நம்ம ரூமுக்கு வந்து ஒரு ஐஜி வர்றாருன்னா அன்யூனிஃபார்மில் வந்தாருன்னா ப்ராப்ளம் கிடையாது. யூனிஃபார்மில் வரக்கூடாது. யூனிஃபார்மில் வந்தால் தெருவே வித்தியாசம் பார்க்கும். உண்டா இல்லையா? ஆமாம் ஆமாம், திருவடியை தவிர எதையும் நினைக்கக்கூடாது. மற்ற பற்றனைக்கின்றி அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து நான் சொன்ன உதாரணத்தை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு பணக்காரர் வீடு, ஏற்கனவே இந்த தெருக்காரனெல்லாம் அவரை கொஞ்சம் சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு ஐஜி வந்து அவர் வீட்டுக்கு யூனிஃபார்மில் நுழைஞ்சா, நான் சொன்னேன் பார்த்தியா போலீஸ் எப்போ வேணாலும் வரும்னு சொன்னதில்ல, நான் சொன்னேன்ல அப்படின்பா. அதே அவர் வந்து அன்யூனிஃபார்மில் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. யமனுக்கு என்ன கண்டிஷன்னா, நீ வரலாம் ஆனால் எதில் வரக்கூடாது, யூனிஃபார்மில் வரக்கூடாது. கூற்றுவன் யானென குறுகுவாயலை. பார்க்க வந்தேன், வேடிக்கை பார்க்க வந்தேன், சும்மா வந்தேன். இப்போ நான் வள்ளலார் கோயிலுக்கு இந்த மாதம் போகும்போது போலீஸ் 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எதனாலும் தெரில, ஏதோ அரசியல்வாதி யாராக போகிறோம். அதில் ஒருத்தருக்கு என்னையும் நல்லா தெரியும். சார் உங்களுக்கு இந்த ஊரா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ இங்கே எதுக்காக நீங்கள் கோயிலில் சொற்பொழிவுன்னு மாதந்தோறும் வருவீங்களான்ற. ஆமாம் அப்படின்னு. இது வந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். அதே போலீஸ் நானும் எங்கள் வீட்டுக்கு நாங்களும் போச்சுன்னா என்ன பிரச்சனை வாத்தியாருக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே மாணவர்கள் நிறைய பேர் அவர் மேலே புகார். புரியுதா? மாணவர்கள் யாராவது கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வாத்தியாரை பிடிச்சி போகிறதுக்கு வந்திருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் பேர் சுயம்பு, எங்கள் அப்பா பேரும் சுயம்பு. அவர் வந்து நிறைய கெட்ட பழக்கம் எங்கள் அப்பா மேலே எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அவர் தூக்குற போது எங்கள் அப்பா தூக்கிட்டான். பிறகு காலையிலே போய் நாங்கள் மீட்டுட்டு வந்தோம் நைட்டில். அவள் வந்து அந்த சுயம்புங்கிறது யாருக்குமே ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன செய்வார்னா, அந்த சமுதாயம் சார்ந்த நிறைய நியாயங்களுக்கு போவார். நாங்கள் குடியிருந்த இடத்துல இவனுடைய வயசு, எங்கள் வீட்டு முன்னால் ஒரு 10 வேப்ப மரம், அதில் தான் ஏறி வேப்பம்பழம் பறித்து சாப்பிடுவோம். அதில் தான் பறவைகள் அதெல்லாம் விளையாடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு இடையில் ஒரு மாட்டு வண்டி தடை, ஒரு 4 வீலர் போகிற லாரி போகிற ரோடு. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரக்குள்ள மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க அந்த லேண்டு ப்ராப்ளத்தில். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 2 அடி விட்டுட்டு காம்பவுண்ட் சைடு எழுப்பிட்டாங்க. இந்த லேண்டு ஃபுல்லாக எங்களுக்கு சொந்தம்னு ஒரு பெரிய பணக்காரன் பிற மதத்தவர்கள் பிரச்சனை உண்டு. எங்கள் அப்பா ஒரு 15-20 விவசாயிகளை ஒன்று சேர்த்து நைட்டோ காம்பவுண்ட் சைடு இடிச்சு தள்ளிட்டார். இன்னைக்கு வரைக்கும் காம்பவுண்ட் சைடு கிடையாது, சும்மா தான் கிடக்கு இன்னைக்கு வரைக்கும். நான் அது நடந்து 30-40 வருஷம் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் சும்மா தான் கிடக்கு, காம்பவுண்ட் சைடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா கிடக்கு அந்த ஏரியா.
இடித்து தள்ளிட்டார். இடித்த பிறகு திரும்ப கிட்ட இவர் பார்க்கலான்ட்டார். இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து கருப்பையான ஒரு பெரிய ஃபேமஸான அரசியல்வாதி அந்த ஏரியாவில் உண்டு. இப்படி இந்த ஏரியாவில் பெரிய அரசியல்வாதி மாதிரி அவர் அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தா எங்கள் அப்பா அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வேலையை முடிச்சிருவார். இவர் காங்கிரஸ்கார், வீட்டுக்கு பெயிண்டே காங்கிரஸ் கலரில் தான் அடிப்பார், தீவிர காங்கிரஸ்கார். அப்போது அந்த அளவுக்கு தெளிவாக சமாளிக்க முடிஞ்சது யாரால்? அவரால். அதை அவர் செஞ்சார், அவரால் அதை செய்ய முடிஞ்சுதுங்கிறதுக்காக சொன்னேன். அப்போது யார் யமன் வந்து வராமல் இருக்கிறதுக்கான சாதனை யார்கிட்ட இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கணும். அதற்கான சாதனை நம்மகிட்ட இருக்கணும். சும்மா யமன் வந்தால் தடுத்துருவார், யமன் வந்தால் தடுத்துவார்னு எல்லாரையும் தடுக்க மாட்டார். அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொன்னோம். கூற்றுவனுங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது? அங்கே வரக்கூடாது. கூற்றுவனுங்கிற பேரில் நீ வரக்கூடாது, அதைத்தான் அதில் சொன்னார். அப்படி வேறு வேடத்தில் என்ன செய்யலாங்க? வரலாம் என்பதை சொன்னால் அவருக்கு பணி செய்யலாம். அதைத்தான் அடையும். அந்த இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை நாம் அடைஞ்சிட்டோம். நாம் இனி பெற வேண்டியது என்ன இருக்குங்கிறது தான். இப்போ நமக்கு இந்த மந்திரம் எப்படி பொருந்தும்னு நீங்கள் யோசித்துக்கணும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அடைந்து விட்டோங்கிறாரு. நம்ம இந்த அடைந்து விட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓகேயா? இல்லையா? அடைந்து விட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஓகேயா? இல்லைல்ல. அப்போ வந்து நாம் வந்து இனி அடையப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம கேட்கவும் முடியாது. எனவே இந்த பதிகம் வந்து நம்மளை என்ன செய்ய தூண்டுகிறது? சாதனை நோக்கி இதுதான். நம்ம அடுத்த வகுப்பில் அந்த கண்டுகொள்ளறி சொல்லிட்டு உள்ள போகலாம். சரிங்க. இன்று நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளுமாறு திகழ்ப்பு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. எல்லாரும் பத்திரிக்கை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாத்திரைக்கு பேர் கொடுத்துருக்கீங்களா? இல்லையா?